அதாவது எம்ஜிஆருக்கு வரல, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வரல, ஐயா கலைஞர் கருணாநிதிக்கு வரல. அவங்களுக்கு வராத கூட்டம் விஜய்க்கு வந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? நினைக்கிறேன். ஏன்னா பகலிலேயே கூட்டம் கூடுகிறது. இரவு கூட்டத்துக்கு அனுமதி இல்லை, அதனால் பகலில் தானே கூட முடியும். வெறும் திரை கவர்ச்சி, ஒரு திரை பிம்பம் இவ்வளோ பெருசாக ஒரு திரை கவர்ச்சி, ஒரு திரை நடிகர் வந்துட்டாரு, நம்ம பின்னாடி போனால் நமக்கு ஒரு கவர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அற்ப லாபத்திற்காக தான் நீங்கள் போனீங்கிற விமர்சனம் உங்கள் மேலே மிக கடுமையாக வைக்கப்படுகிறது. கவர்ச்சி திரை உலகம்ங்கிற திரை நகரத்தில் இருந்து ஒருவர் வந்து தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ நான் சொன்னால் எல்லாமே திமுக கிட்ட இருக்கேன்னு சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு ஸ்டாலின் மதுரையில் ஒரு பாலத்திற்கு வேலு நாச்சியார் பேரை வைக்கிறார். ஆமாம், கேட்டிங்களா? இந்த வேலு நாச்சியாரை கொள்கை தலைவராக தம்பி விஜய் வைத்தார். விஜய்க்கு முன்னாடி எவ்வளவோ பேர் பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில். இல்லைங்க, யாருங்க வேலு நாச்சியாரை பேசல? கேளுங்க, யாரு பேசல? ஒரு இன்னைக்கு ஏன் வந்து ஞாபகம் வந்துச்சு வேலு நாச்சியார் பாலம் வைக்கணும்னு? இன்னைக்கு விஜய் வந்து நீங்க சொல்லக்கூடிய மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டுக்கும் அந்த தலைவரை வச்சுட்டு அவர் நான் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்றேன்னு சொன்னா இவர் போறாரு. நாளைக்கு இதே போல வேற யாராச்சும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நயன்தாரா இருக்கிறாங்க, அவங்க இதே மாதிரி 5 பேரை வச்சு நான் கட்சி துவங்குறேங்கன்னு சொன்னா போய் நீங்க சேருவீங்களா? இல்ல விஜய் நயன்தாராவே ஒப்பிடுறீங்க. விஜய் திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டார், நயன்தாரா திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டார், அதனால ஒப்பிடுறேன். அதனால ஒப்பிடுறேன். இருக்க மாட்டீங்க. போனா சுடுகாட்டுக்கு போவேன்னு தவிர வேற எங்கேயும் போக மாட்டேன். இதே மாதிரி தான் ஒரு முறையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. எங்க சொல்லியிருக்கேன்? நான் 6.5 வருஷம் எந்த கட்சியிலும் எங்க சேரலைங்க. நான் இப்பவும் கொள்கைக்காக தான் நிக்கிறேன். என்ன கொள்கை இருக்கு? தத்துவத்துக்காகத்தான் நிக்கிறேன். என்ன தத்துவம் இருக்கு? பிறப்பக்கம் இல்லாதவருக்குமே தத்துவம் தாங்க. என்ன கொள்கைன்னு கேக்குறீங்க? தாவேகாவுக்கு பெரியாரை தாக்கி பேசக்கூடிய சீமான் அந்த பெரியார் விமர்சனத்துக்காக நீங்க பிற்போக்குவாதியை அடையாளப்படுத்துற நீங்க பெரியாருன்ற பேரை பயன்படுத்திய ஒற்றை காரணத்துக்காக விஜய முற்போக்குவாதியா சிந்திக்கிறதுங்கிறது பகுத்தறிவுக்கு ஒவ்வக்கூடியது இல்லைங்க. பெரியார் திடலுக்கு அவர் போனாருங்க, பெரியார் பிறந்த நாளுக்கு போனா. அதனால என்னன்னு கேக்குறேன், அன்னைக்கு வேற எந்த தலைவனும் வரல. எல் முருகன் கூட தான் சார் பெரியார் ஆதரிச்சு பேசுறாரு. கேள்வி உங்களுக்கு, ஏன் விஜய் ஏத்துக்கிட்டேன்னு கேக்குறீங்களா? விஜய் கிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு கேக்குறேன். கொள்கை இருக்கு, மௌனமாக இருக்கிறது தாவேகா. விஜய் அது சரியா தப்பா? மௌனமாக தான் இருக்கட்டும். எப்படி மௌனமா இருக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க? பெரியார் மௌனமா இருப்பாரா? பெரியாரையும் இந்த விஜய் ஒப்பிடாதீங்க தம்பி, எல்லாம் விஜயோட ஒப்பிடாதீங்க. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுக நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தில் அண்மையில் இணைந்து, அது மட்டுமின்றி அந்த கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், அதாவது ப்ரொபகண்டா செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு பதவியும் பெற்றிருக்கக்கூடிய இலக்கிய பேச்சாளர், சொற்பொழிவாளர், திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய திரு நாது சம்பத் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போது துவக்கத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அவங்களாம் வந்து ஒரு திராவிட இயக்க பேச்சாளர், இலக்கிய சிந்தனையாளர், சொற்பொழிவாளர், ஒரு தமிழ் பேச்சாளர் அப்படிங்கிற பல அடைமொழிகளுக்கு ஒரு பன்முக அடையாளங்களுக்கு சொந்தக்காரர் நீங்கள். இன்றைக்கி தாவேகாவினுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை எல்லாவற்றையும் விட எங்கே உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மேன்மை பொருந்திய விஷயமா உங்களுக்கு தெரியுது? எதனால் நீங்கள் போய் இணைஞ்சிங்க? ஒரு அடிப்படை முகாந்திர காரணத்தோட துவங்குங்க. இல்லை, தாவேகாவில் இணைய வேண்டும் என்று அப்படின்னா ஒரு திட்டமோ கனவோ எனக்கு கிடையாது. நிலைமைகள் எதையும் நான் உருவாக்கவில்லை, நிலைமைகள் என்னை உருவாக்கியது. நான் திராவிட இயக்க சொற்பொழிவாளனாக ஆயுள் பரியந்தம் உரையாற்றிவிட்டு தான் உயிர் துறப்பேன் என்று ஒரு வைராக்கியத்தோடு இருந்தவன் தான் நான்.
அதற்கு அனுமதியும் வாய்ப்பையும் திராவிட முன்னேற்றக் கழகம் தரவில்லை, தர மறுக்கிறது. தாவேக்காவை தலைவர் தம்பி விஜய் தொடங்கிய அன்றைக்கே சன் நியூஸ் கேள்விக்களத்தில் நெறியாளர் குணசேகரனிடத்தில் இதை நான் திமுகவின் நீட்சியாகத்தான் பார்க்கிறேன் என்று அன்றைக்கே பதிவு செய்தேன். ஒரு காலத்தின் தேவையாக இந்த கட்சி தொடங்கப்பட்டிருப்பதாக அன்றைக்கே நான் சொன்னேன். அவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன நிமிடமே என்னுடைய இதயத்தின் எல்லா அறைகளையும் விஜய் ஆக்கிரமித்தார். அந்த கொடியில வாகை பூக்களை வைத்தார். உட்கார் எதிருண்டல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி என்று ஒரு பழைய பாட்டு இருக்கிறது. தமிழர்கள் போருக்கு போகிற பொழுது ஆனை சேனை சூழ மாற்றானோடு மல்லுக்கட்ட மன்னர்கள் புறப்படுகிற பொழுது வாகை பூக்களை சூடிக்கொண்டு போகிறது அதில் வைத்தார். சேர நாட்டின் அடையாளம் யானை, அதையும் அதில் பதிவு செய்தார். விஜய் ஒரு நடிகராக பார்த்த நான் இந்த யானையையும் வாகை பூக்களையும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கையும் அவர் உச்சரித்த பொழுது ஒரு பண்பாட்டு அடையாளங்கள் மீது ஒரு காதலும் அதை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற தாகமும் விஜய்க்கு இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதற்கு பிறகு அவருடைய பயணத்தில் சில சறுக்கல்கள் இருந்தாலும் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஈர்க்கிற ஒரு தலைவனை இந்த நாடு எனக்கு இப்போதுதான் காட்டுகிறது. அதாவது எம்ஜிஆருக்கு வரல, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வரல, ஐயா கலைஞர் கருணாநிதிக்கு வரல, அவங்களுக்கு வராத கூட்டம் விஜய்க்கு வந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? நினைக்கிறேன். ஏன்னா பகலிலேயே கூட்டம் கூடுகிறது. இரவு கூட்டத்துக்கு அனுமதி இல்லை, அதனால் பகலில் தானே கூட முடியும். நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் இரவில் கூட்டத்துக்கு அனுமதி உண்டு. அதன் பிறகு திராவிட இயக்கத்தினுடைய இது போன்ற வளர்ச்சியை பார்த்த ஒன்றிய அரசு தான் இது மாதிரிலாம் இவங்க கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அதை மாற்றினாங்க. இப்போ பகலில் தான் கூட்டம் கூட்ட முடியும், அதனால் பகலில் கூட்டுறாங்க. வேறு இதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குன்னு கேட்குறேன். இல்லை இல்லை, இரவை பகலாக்குகிறார் அவர். இவ்வளோ பெரிய கூட்டம் பகலில் வருதுன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு இது புதியது தான். இல்லை, என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் கருத்தியல் சார்ந்தது இப்போ இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசுனீங்க. இந்த பண்பாட்டு அடையாளங்களுடைய மீட்பு, யானை சின்னம், வாகைப்பூ, கருத்தியல் தெளிவு, இதெல்லாம் பற்றி தான் பேசுனீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற வள்ளுவருடைய வாய்மொழியை வந்து அவர் தனதாக்கி இருக்கிறார், அதனால் எனக்கு ரொம்ப கவர்ந்திருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. இதில் எல்லாமே திமுகட்ட இருக்கிறது தான். இதில் எல்லா விவரங்களும் ஏற்கனவே திமுக தனதாக்கி வைத்து 50 ஆண்டு கால ஆட்சியை தொடர்ச்சியாக அவங்களோட கட்சி நடத்திட்டு வராங்க. ஏன் இன்னைக்கு உருவாகக்கூடிய பல மாநில கட்சிகள் அதை உள்வாங்கி தான் வந்து தமிழ்நாட்டில் வளம் வராங்க. வெறும் திரை கவர்ச்சி, ஒரு திரை பிம்பம் இவ்வளோ பெருசாக ஒரு திரை கவர்ச்சி, ஒரு திரை நடிகர் வந்துட்டாரு, நம்ம பின்னாடி போனால் நமக்கு ஒரு கவர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அற்ப லாபத்திற்காக தான் நீங்கள் போனீங்கிற விமர்சனம் உங்கள் மேலே மிக கடுமையாக வைக்கப்படுகிறது. கவர்ச்சி, திரை உலகம் என்கிற திரை நகரத்தில் இருந்து ஒருவர் வந்து தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இல்லை, அப்போ நான் சொன்ன எல்லாமே திமுக கிட்ட இருக்கேன்னு சொல்கிறேன். நீங்கள் சொன்ன பிறப்புக்கும் எல்லாருக்கும் திமுக கிட்ட இருக்கு, நீங்கள் சொன்ன பிறப்புக்கும் எல்லாருக்கும் அதிமுக கிட்ட இருக்கு. ஏன் இப்போ 10 ஆண்டுகளாக பயணப்பட்டு நாம் தமிழர் கட்சியும் பிறப்புக்கும் எல்லாருக்கும் தான் சொல்கிறாங்க. எல்லாருமே அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தான். புதிய முழக்கம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதில் என்ன உங்களுக்கு புதிய மாற்று சிந்தனை தெரிஞ்சிருச்சுன்னு நான் கேட்குறேன். இல்லை இல்லை, அதாவது அவர் வழிகாட்டும் தலைவராக பெரியாரை முன்வைக்கிறார். திமுக பெரியாரை முன்வைக்குது. கேளுங்க, பெரியாருக்கு காவி வண்ணம் பூசுகிறார்கள். பெரியாரினுடைய கையில் காவி கொடியை திணிக்கிறார்கள். ஆசிரியர் வீரமணி பெரியாரை உலகமயமாக்கி வருகிற பொழுது என்னுடைய தாய் தமிழகத்தில் இந்த அநியாயம் நடைபெறுகிறது. பெரியாரை திட்டமிட்டு மலிவான சொற்களால் கொச்சைப்படுத்துவதற்கு ஒருவன் திட்டமிட்டு நாடெங்கும் சுற்றி வருகிறார். பெரியாரை வாசிக்காமலேயே பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார். எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில்
பெரியாருக்கு நிகரான சிந்தனையாளர்கள் யாரும் இல்லை. ஒரு மாணவனாக சொல்லுகிறேன் நான். அவரை கொச்சைப்படுத்துகிறான் ஒருவன், அதிலே அவன் சுகம் காணுகிறான், அப்படி ஒரு பிழைப்பு நடத்துகிறான். இப்படி பெரியாரை அவமதிக்கவும் கொச்சைப்படுத்தவும் அதற்கு அதிகாரம் துணை நிற்கிற காலகட்டத்தில் விஜய் பெரியாரை முன்னிலைப்படுத்துகிறார். பெரியார் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தலை, பெரியார் தான் முன்னிலைப்படுத்துறாரு. பெரியாரை முன்னிலைப்படுத்தல, பெரியார் கருத்துக்களை முன்னிலைப்படுத்துகிறார்னு தான் பொருள். அதே நேரத்தில் பெரியார் என்கிற அந்த அவரை முன்னிலைப்படுத்துகிற அதே வேளையில் அதே புள்ளியில் கர்ம வீரர் காமராஜரையும் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இது ஏன் காமராஜரையும் பெரியாரையும் ஒரே நேரத்தில் கொண்டு வர்றாருன்னு பார்த்தா, ஒரு அப்பழுக்கற்ற நிர்வாகத்தை தருவதற்கு விஜய் ஆசைப்படுகிறார். அதற்கு காமராஜரை வழிகாட்டியாக கொள்கிறார். காலத்தீயில் கருகி போகாத தத்துவங்களை தந்த பெரியாரையும் கர்ம வீரர் காமராஜரையும் ஒரே புள்ளியில் கொண்டு இணைத்த அதே விஜய் இந்த பக்கத்தில் கொண்டு போய் பாபா சாஹிப் அம்பேத்கரை நிறுத்துகிறார். பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒரு அளக்க முடியாத பேரறிவுக்கு சொந்தமானவர். தெற்கில் பெரியார் செய்த சீர்திருத்தத்தை வடக்கில் செய்தவர். இந்தியாவினுடைய கோபுர பெருமையை நிலைநிறுத்துவதற்கு ஒரு அற்புதமான அரசியல் சாசனத்தை தந்தவர். இன்றைக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தையே தூக்கி கடலில் போட வேண்டும் என்று துடிக்கின்ற மிலேச்சர்களின் ஆட்சியில் அம்பேத்கரை அவர் அடையாளப்படுத்துகிறார். எனக்கு ஒரு இளைஞன், ஒரு வாலிபர்களினுடைய கனவு நாயகன் இதை செய்கிறாருன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். இன்னைக்கு ஸ்டாலின் மதுரையில் ஒரு பாலத்திற்கு வேலு நாச்சியார் பேரை வைக்கிறார். ஆமாம், கேட்டிங்களா? இந்த வேலு நாச்சியாரை கொள்கை தலைவராக தம்பி விஜய் வைத்தார். விஜய்க்கு முன்னாடி எவ்வளவோ பேர் பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில். இல்லைங்க, யாருங்க வேலு நாச்சியாரை பேசல? கேளுங்க, யாரு பேசல? உனக்கு இன்னைக்கு ஏன் வந்து ஞாபகம் வந்துச்சு வேலு நாச்சியார் பாலம் வைக்கணும்னு? அதெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது விஜயை பார்த்து காப்பிடிச்சாருன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ கவர்மெண்ட்? இல்ல 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 இல்ல, நீ வைக்க மாட்ட, நீ அது மாதிரி அஞ்சலை அம்மாள் ஒரு தேசிய இந்திய விடுதலை போராட்டத்தில் கை கலந்தியோடு கராக்கிரகத்துக்கு சென்ற பெருமாட்டி அடையாளப்படுது. தமிழ்நாட்டில் எனக்கே அஞ்சலை அம்மாளை தெரியாது. உங்களுக்கே தெரியாதா? தெரியாது. நான் ஒரு பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு 6 மாத காலம் தந்தி தொலைக்காட்சியில் வரலாற்று நாயகர்களை நான் வரிசையாக சனியும் ஞாயிறும் பேசி கொண்டிருந்த பொழுது கூட அஞ்சலை அம்மாளை நான் பதிவு செய்யலை. ஏபி சுந்தரம்பாளை கூட பதிவு செய்தேன், அஞ்சலை அம்மாளை பதிவு செய்யலை. எனக்கு அஞ்சலை அம்மாளை ஒரு வைத்ததற்கு பிறகுதான் நான் அவரை தேடத் தொடங்கினேன். அதனால ஒரு சமூக பார்வையும் இருக்கிறது, ஒரு வரலாற்று பார்வையும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு அபண்டன்ட் மாஸ், ஒரு பெரிய மாஸ் விஜய்க்கு இருக்கிறது. அதுதான் அப்ப நீங்க எண்ட் ஆஃப் த டே நீங்க எங்க வரீங்கன்னா, கொள்கை, கருத்துகள், தத்துவங்கள், தலைவர்கள், இதெல்லாம் பத்தி, தத்துவங்கள் கொள்கையை பத்தி அவர் பேசல, தலைவர்களை முன்னிறுத்தி இருக்கிறாரு. இதை வச்சிருக்கிற ஒரு நட்சத்திரமா இருக்கிறாரு, அதனால அவர் பின்னாடி போய் நிக்கிறேன் அப்படின்றீங்க. அப்படி இல்ல. இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க சொல்லியிருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜரையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்று பரப்பியும் வரக்கூடிய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் திருமாவளவன் இருக்கிறாரு. ஏன் உங்களுக்கு அவர் கண்களுக்கு தெரியல? ஏன்னா அவர் நட்சத்திரம் இல்ல. அவர் நட்சத்திரமா இருந்தா அங்க போயிருப்பாரு. அவர் எனக்கு கண்ணுக்கு தெரியலன்னு ஏன் சொல்றீங்க? நீங்க ஏன் விசிகால போய் சேரல? என்ன கூப்பிடல, சேரல. தமிழக உங்களை கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டாங்க. நான் அவருக்கு பிறந்த நாளுக்கே நான் தானங்க பட்டிமன்றம் நடத்தினேன். போன வருடம் தொல் திருமாவளவனுடைய பிறந்த நாளுக்கு எப்போ பேசினேன்? இரவு 12 மணிக்கு தொடங்கி விடியற்காலை 4 மணி வரைக்கும் பேசினேன் நான். தொல் திருமாவளவனுடைய பிறந்த நாளுக்கு காமராஜர் அரங்கத்தில் நான் அவரை போற்றி கொண்டாடினேன். அப்ப இது புதுமை இல்லைல்ல. இப்ப நீங்களே சொல்றீங்க நான் திருமாவளவன் அவர்களே இதை பண்ணியிருக்கிறாங்கன்னும் போது விஜயனுடைய செயல்பாடு புதுமையானது கிடையாது. ஏற்கனவே தமிழ்நாடு கிரவுண்ட்ல இருக்கிற பாலிடிக்ஸ் அவர் முன்னெடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய ஜன சங்கமத்துக்கு மத்தியில் நான் இனி பேச போறேன்.
ஒரு பூத்து வருகிற புதிய தலைமுறையை நான் நடவு செய்ய போறேன். தாவி பாய்ந்து வருகிற கொள்கை லட்சியம் பற்றி ஒரு அறியாத இளைஞர்களை ஆற்றுப்படுத்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இது என்ன இப்போ விமர்சனத்தை உருவாக்கி இருக்குன்னா, வரலாற்றை அறிந்த, அரசியலை அறிந்த, தமிழ் பேரினத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பேச்சாளராக திகழக்கூடிய ஐயா நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு விஜய் வந்து நீங்க சொல்லக்கூடிய மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டுக்கும் 5 தலைவரை வச்சுட்டு அவர் நான் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்றேன்னு சொன்னா இவர் போறாரு. நாளைக்கு இதே போல வேற யாராச்சும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நயன்தாரா இருக்கிறாங்க, அவங்க இதே மாதிரி 5 பேரை வச்சு நான் கட்சி துவங்குறேங்கன்னு சொன்னா போய் நீங்க சேருவீங்களா? இல்ல விஜய் நயன்தாராவே ஒப்பிடுறீங்களா நீங்க? விஜய் திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டார், நயன்தாரா திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டார், அதனால ஒப்பிடுறேன். அதனால ஒப்பிடுறேன். அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க சார், அவங்களும் பெரியாரு, அம்பேத்கர், மார்க்ஸ், லெனின் இன்னும் விட நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. விஜய் அசல் தமிழங்க. சரி, நயன்தாரா தமிழ்ச்சி இல்லையா? இல்லையே. அதனால ஒத்துக்க மாட்டீங்களா? ஒத்துக்க மாட்டேன். திராவிடர் இல்லையா அவங்க? நயன்தாரா திராவிடர் இல்லையா? நான் என்ன சொல்றேன், தலைவர் கலைஞர் ஒரு எம்ஜிஆர் முதலமைச்சர். சரி, அவருடைய பயணத்துல நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம், பாலைவன ரோஜாக்கள்னு ஒரு படம், அது இயக்கியது யாரு தெரியுமா? சந்திரசேகர், விஜய்க்கு அப்பா. ஆமா. அன்றைக்கே அதிகாரத்தில் இருக்கின்ற ஆட்சிக்கு எதிராக திமுக மேற்கொண்ட வேக பாய்ச்சலுக்கு அடியெடுத்து தந்த அந்த 2 படம். புரட்சி இயக்குனரே சொல்லுவாங்க அவரை. ஆமா, ஆட்சி மாற்றத்திற்கே அந்த படம் அகரம் எழுதியது. கேட்டீங்களா? அவருக்கு புதல்வன் விஜய். சரி, அதுக்காக ஆதரிக்கணுமா? அதுக்காக ஆதரிக்கிறது. ஓகே. இல்ல, நான் கேட்டது ஒண்ணுதான், டைரக்டா கொஸ்டின் நான் வந்தேன். ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கு பின்னால இதெல்லாம் வச்சிருக்காருங்க, அதே மாதிரி வேற ஒருத்தர் வந்தா நீங்க போயிருப்பீங்களான்னு கேட்டேன். அதுக்காக நயன்தாரா ஒப்பிட்டேன். அவங்க திரையுலகத்துக்கு வந்தவங்க. அப்படி எல்லாம் போக மாட்டேன். போயிருக்க மாட்டீங்க. போனா சுடுகாட்டுக்கு போவேன்னு தவிர வேற எங்கேயும் போக மாட்டேன். இதே மாதிரி தான் ஒரு முறையும் நீங்க சொல்லிருக்கீங்க. எங்க சொல்லியிருக்கேன்? நான் 6.5 வருஷம் எந்த கட்சியில எங்க சேரலைங்க. நான் 6.5 வருஷம் தமிழ்நாட்டுல நட்சத்திர தகுதி உள்ள சொற்பொழிவாளர் எந்த கட்சியிலையும் நாஞ்சில் சம்பத் சேரல. நீங்க எந்த கட்சியிலையும் சேரல. ஆனா திமுக இயக்கத்தை ஆதரிச்சீங்களா? இல்ல, ஒரு மனிதனாக ஒரு இயக்கமாக நான் இயங்கினேன். எந்த கட்சியிலையும் நான் என்னை இணைத்துக் கொள்ளவில்லை. ஏன், என்ன காரணம்? லாபம் கருதியா? நான் இணைத்துக் கொள்ளாததுக்கு காரணம் என்னுடைய தனித்தன்மைக்கு அங்க உத்தரவாதம் இருக்காது. என்னுடைய பன்முகத்தன்மைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாப்பாக இருக்காது. நான் ஒரு 13 நாள் பெரிய புராண சொற்பொழிவை ராலிமலையில நிகழ்த்தினேன். திமுகவில் சேர்ந்து நான் அதில் செய்ய முடியுமா? கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி திருவாவடுதுறைக்கு அருகில் சாத்தனூர்ல திருமூலருடைய குரு பூஜை விழாவில் நான் பேசினேன். திமுகவில் இணைந்திருந்து அது செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? திருமூலருக்கு எதிரானதா திமுக? செய்ய முடியாது. ஏன்னா அதை நடத்துகிறவங்க அப்படி உள்ளவங்க. இன்னொன்னு, பணத்துக்காக போனாண்டெல்லாம் சில பரதேசிகள் பேசிட்டு இருக்கான். பணத்துக்காக போறதா இருந்தா நான் பிஜேபிக்கு போயிருப்பேன். அதிகாரத்தின் மீது எனக்கு ஆசை இருக்குமானா நான் பிஜேபிக்கு போயிருப்பேன். தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவராக அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும் பொழுது ஒன்ன மாதிரி இதிகாசம் பேசுகிற ஆளை நான் பார்த்ததில்லை. நீ இதிகாசம் பேசுகிறவன், இலக்கியம் தெரிந்தவன், பிஜேபிக்கு வா, உன்னை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்ததுக்கு நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னாரு. நான் போனேன்னா தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கு எதிரானவங்க, சோ நீங்க போகல. அப்படி தமிழ்நாட்டு மக்கள்ல ரசிக மனப்பான்மை இருக்கிறதுனால நீங்க விஜய் கிட்ட போயிருக்கீங்க. அதெல்லாம் வேறுபாடு இல்ல. ஆதாயம் தான் முக்கியம்னு சொன்னா நான் பிஜேபிக்கு போயிருப்பேன். அதிகார தாகம் இருக்கும்னா நான் பிஜேபிக்கு போயிருப்பேன். ஜெயலலிதாவினுடைய மறைவிற்கு பிறகு நான் எடப்பாடி தலைமை ஏற்காதவன். எனக்கு அதிகாரமும் பணமும் ஆசை இருக்கும்னா நான் எடப்பாடியை ஏற்றுக்கொண்டிருப்பேன். 6.5 வருஷம் எந்த கட்சியிலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட இயக்க சொற்பொழிவாளர் என்று உப்பை போல் எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை சில பயல்கள் கொச்சைப்படுத்துவதை நான் அறிவேன். ஆனாலும் அதையும் தாண்டி விஜய் காலத்தின் தேவை, அவரை தமிழ்நாடு தாங்க போகிறது, நானும் தாங்குகிறேன். உதயநிதியினுடைய பிறந்தநாள் விழா மேடையில போய் பேசுறீங்க. ஆமா, பேசுறேன். திராவிட இயக்க பேச்சாளரா நீங்க திராவிட இயக்கத்தை பத்தி பேசலாம். எதுக்கு ஒரு பிறந்தநாள் விழா மேடையில பேசுறீங்க? அப்ப அங்க நீங்க பேசிருந்தீங்கன்றது இன்னும் இந்த 4.5 வருஷத்துலதான் இதே தாவேக்காவை தற்குறி பய,
ஒண்ணுமே தெரியாத பசங்க, முட்டா பசங்க, இவங்க பின்னாடி வர்றதெல்லாம் ஒரு கூட்டமா அப்படின்னு இந்த 4.5 வருஷம் நீங்களும் கேட்டிருந்தீங்க. ஆமா, அப்ப அந்த நிலைப்பாடு மாற்றம்ங்கிறது, நான் ஒரு விமர்சகருங்க, நான் தவறு கண்டா உடனே சொல்லுவேன். இதை நான் ஒரு விமர்சகர், நான் போய் சோடா குடிச்சிட்டு அதுல உப்பு இல்லைன்னாலும் இது தப்புன்னு சொல்லக்கூடிய விமர்சகன் தான். நான் அன்னைக்கு தம்பி உதயநிதியினுடைய பிறந்தநாள் விழாவில் போய் பேசினது எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த தேதி என்ன வாங்கினார். 27ஆம் தேதி பிறந்த நாள், 28ஆம் தேதி அந்த கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நான் போனேன். நான் அப்போது இங்க தாவைக்காவுக்கு போக வேண்டாம்னு நினைச்சிட்டு எல்லாம் போகல. ஆனா அப்ப நீங்க ஒரு ஓரளவு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தீங்களே. அந்த மேடையிலேயே திரு இயக்குனர் கருப்பழனியப்பன் பேசுறாரு, என்ன கொச்சப்படுத்துறாரு, என்ன அவமானப்படுத்துகிறார், என் உயரத்தை புரியாமல் அவர் பேசுகிறார். நான் அதை தாங்கிட்டு அந்த மேடையில் இருந்தேன். அந்த மேடையில் நான் பேசுறேன். அடுத்த நாள் 29ஆம் தேதி ஆலந்தூர்ல தேதி கொடுத்திருந்தேன். கூட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இதயத்தை வாயு வழியாக பிளந்து காட்டினாலும் அவர்கள் என்னை நம்ப தயாரில்லை. கூட்டத்தை ரத்து பண்ணட்டும், இல்ல பேச்சுக்கு வாய்ப்பு இல்லாம போட்டும், கொள்கைக்காக நான் நிக்கிறேங்க, நீங்க நிக்கணுமா இல்லையா? நான் கொள்கைக்காக பிறந்தவங்க, நான் கோட்பாட்டுக்காக பிறந்தவங்க, தத்துவத்துக்காக நிக்கிறேங்க. இப்பவும் கொள்கைக்காக தான் நிக்கிறேன். என்ன கொள்கை இருக்கு? தத்துவத்துக்காக தான் நிக்கிறேன். என்ன தத்துவம் இருக்கு? பிறப்பக்கம் இல்லாதவருக்குமே தத்துவம் தாங்க. என்ன கொள்கைன்னு கேக்குறீங்க? தாவேகாவுக்கு சமத்துவ சமுதாயத்தை சாதிக்கணும்னு தாகம் இருக்கு. எல்லோருக்கும் எல்லாம் என்றிருப்பதான தாகம் இருக்கு. பெரியாரை இப்போ சீமான் விமர்சனம் பண்றாரு, தாக்கி பேசுறாரு. பெரியாரை தாக்கி பேசக்கூடிய சீமான் அந்த பெரியார் விமர்சனத்துக்காக நீங்க பிற்போக்குவாதியை அடையாளப்படுத்துற நீங்க, பெரியாருன்ற பேரை பயன்படுத்திய ஒற்றை காரணத்துக்காக விஜய முற்போக்குவாதியா சிந்திக்கிறதுங்கிறது பகுத்தறிவுக்கு ஒவ்வக்கூடியது இல்லைங்க. பெரியார் திடலுக்கு அவர் போனாருங்க, பெரியார் பிறந்த நாளுக்கு போனா. அதனால என்னன்னு கேக்குறேன், அன்னைக்கு வேற எந்த தலைவனும் வரல. எல் முருகன் கூட தான் சார் பெரியார் ஆதரிச்சு பேசுறாரு. ஆமா, பாஜக தலைவராக அந்த எல் முருகன் பெரியார் ஆதரிச்சாரு. அதுக்காக நீங்க பிஜேபி ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டேன். அப்புறம் பிஜேபியின் பி டீம் தானே விஜய் அப்படிங்கிறது திமுக விமர்சனமா இருக்கு. என்ன கேள்வி உங்களுக்கு? ஏன் விஜய் ஏத்துக்கிட்டேன்னு கேக்குறீங்களா? விஜய் கிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு கேக்குறேன். கொள்கை இருக்கு, நான் சொன்ன கொள்கை எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வலிமையும் அவருக்கு இருக்கு. அதான் எதை எப்படி எவாலுவேட், எப்படி மதிப்பீடு செய்றீங்கன்னு கேட்கறேன் நான். அவருக்கு வருகிற கூட்டம் தான். கூட்டம் முழுக்க ஓட்டா மாறுங்கிற நம்பிக்கை ஓட்டாகவும் மாறும், பகைக்கு அது வேட்டாகவும் மாறும். ஏன் அதுல என்ன உங்களுக்கு நம்பிக்கை குறைவு? இல்ல, நீங்க இந்த சந்தர்ப்ப சூழல் நிலைமையும் மாறி வருகிறது, நம்மை உதாசீனப்படுத்திய திமுகவுக்கு செக் வைக்கணும், அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கிடையாது. உதயநிதிக்கு பாடத்தை கற்பிக்கணுங்கிற காரணத்துக்காக தான் நீங்க விஜய் கிட்ட போயிருக்கீங்க. கிடையாது. என்ன அவங்க பாதுகாத்து இருக்கணும், அது அவங்க செய்யல. என்ன பண்ணிருக்கணும்? பாதுகாத்திருக்கணும்னா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், என்ன எதிர்பார்க்கிறீங்க? அப்ப என்ன எதிர்பார்த்தது? யாருக்கோ ஒருத்தனுக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம், அரசாங்க அலுவலகம், 4 கோடி ரூபாய்க்கு பங்களா, ஃபார்ச்சூன் கார், அதெல்லாம் கிட்ட கேட்கலன்னா. பத்திரிகையாளருக்கு 4 கோடி ரூபாய் வீடு எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. உண்மையில யாரு தான் சொல்லுங்களேன், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 4 கோடி ரூபாய்க்கு யார் சார் வீடு வாங்க போறா? பத்திரிகையாளர் கெட்டிட்டு இருக்காங்க. அதை நான் கேட்கல. நான் கேட்டது ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை கூட அவங்ககிட்ட கேட்கல. நான் தான் பிஜேபியை கடுமையாக விமர்சித்து பேசுகிற பேச்சாளர். நான் அதில் காம்ப்ரமைஸே ஆகிறது இல்லை. நீங்கள் திமுக கூட்டத்துக்கு போனால் ரொம்ப மென்மையாக பூசினது மாதிரி பேசுவாங்க. நான் உடனே ரியாக்ட் பண்ணுவேன். நீ மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோவை மறுத்தேன்னா நான் உடனே அன்னைக்கு ரியாக்ட் பண்ணுவேன். என்ன காரணம்னு கேட்டால் 20 லட்சம் பேர் எண்ணிக்கை இல்லை மதுரையில்னாங்க. நான் சொன்ன கான்பூரில் இருந்ததா, நாக்பூரில் இருந்ததா, போபாலில் இருந்ததா, சூரத்தில் இருந்ததா? அங்கே கொடுத்த இங்கே ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? அப்போ இங்கே 23 லட்சம் பேர் மதுரையில் இருக்காங்க, 21 லட்சம் பேர் கோவையில் இருக்காங்க. நீ ஏன் தரல? உன்னுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையும் தமிழ்நாட்டை அலட்சியப்படுத்துகின்ற உன்னுடைய மனப்பான்மையை நான் கண்டித்து பேசினேன். திமுக யாரும் பேச மாட்டாங்க. தமிழன் பிரசன்னா இருக்கிறாரு, கருப்பழனி யாரும் பேச மாட்டாங்க. கருப்பழனியப்பன் பேச மாட்டாங்க. கருப்பழனியப்பெல்லாம் அதெல்லாம் பேச மாட்டார். பிஜேபியை கன்னத்தில் அரைகிற ஆளு நான் தான். ஜிஆர் சுவாமிநாதன் பேசியிருக்கிறாருங்க. அவரு யாரு? திரு கருப்பழனியப்பன் அவர்கள் ஜிஆர் சுவாமி விமர்சனம் பண்ணியே பேசியிருக்கிறார். நான் ஜிஆர் சுவாமிநாதனுக்கு
நீங்க பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும்னு நான் ட்விட்டர்ல போட்டேன். இதுக்கு ஒரே தீர்வு அதுதான் சொன்னேன். நான் அவரை அந்நியப்படுத்தலுமான நீங்க செய்ய வேண்டிய வேலை அதுதான் சொன்னேன். திமுக செய்ய மாட்டாங்க. திருச்சி சிவா அதுதான் ட்ரை பண்ணாரு தெரியுமா? நாடாளுமன்றத்தில் திருச்சி சிவா இம்பீச்மெண்ட்டுக்காக என்ன பண்ணாருன்றதை நீங்கள் செய்திகளில் பார்த்தீங்களா? நீங்கள் நான் அதெல்லாம் பார்க்கல, நான் ஏதோ போட்டேன். திமுக எதுவுமே பண்ணணும் போறப்போ இப்படி சொல்ல முடியும். ஒரு மாநில கட்சி, ஒரு ஆளுங்கட்சிங்க. நீங்க ஜிஆர்எஸ்க்கு எதிராக எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க. அவங்க அவ்வளவு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு சிக்கந்தர் மலையில இஸ்லாமியர்களுக்கு தொழுவதற்கு, தர்காவில் வழிபாடு செய்வதற்கு உரிமை இல்லை. நாஞ்சில் சம்பத் பேசுகிறார், எல்லா இடத்துலையும் பதிவு பண்றாரு, கொள்கை முழக்கம் இடுகிறார். விஜய் என்ன செய்கிறார்? தாவேக்கா என்ன செய்கிறது? அது நிலைப்பாடு என்ன? இல்லை, தாவேக்கா மௌனமாக இருக்கிறது. அது எப்படிங்க இருக்க முடியும்? ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் வீரியம் கொண்டு பேசுகிறார், கட்சி அமைதியா இருக்கணும். அது கட்சியே என்னங்க? மௌனமாக இருக்கிறது தாவேக்கா, விஜய். அது சரியா தப்பா? மௌனமாக தான் இருக்கணும். எப்படி மௌனமா இருக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க? ஏன்னா பெரியார் மௌனமா இருப்பாரா? இல்ல, பெரியாரையும் இந்த விஜயும் ஒப்பிடாதீங்க தம்பி. பெரியார் தேவலோகத்து கேவல தெருவில் போட்டு மிதிச்சவன், புரியுதா உங்களுக்கு? கடவுள் சிலைகளை மயில்கலாம். பெரியார் எல்லாம் விஜயோட ஒப்பிடாதீங்க. நான் என்ன கேட்குறேன், அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. சரி, அதுல ஒரு கருத்து சொன்னா திரிபுவாத சக்திகள் வேற வழியில் அதை எடுத்துக்கிடுவாங்க. இதுல மௌனம் காப்பது புத்திசாலித்தனம். நீங்க கோர்ட்ல இந்த பிரச்சனை இருக்கு, தீர்ப்பு வருகிற வரைக்கும் கருத்து சொல்லாமல் இருப்பது நல்லது. ஒரு வளருகிற கட்சி அது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தங்கள் நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியும் இப்போது வரைக்கும் அது குறித்து பேசாம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு சாக்கு சொல்லி அது சரின்னு நீங்க நியாயப்படுத்த? நான் சரின்னு தான் சொல்றேன். மௌனமாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா அங்க அமைதியா தான் இருக்கு. சரி, மக்களுக்கு என்ன அங்க மக்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்கள் விஜய் அமைதியா இருக்காங்க. அங்க எதுவும் நடந்துடல. இந்த சங்கிகள் போய் ஒரு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துற பிறகு அந்த மாநாடே அட்டர் ஃபெயிலியர். மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. அதனால விஜய் கருத்து சொல்லாமல் இருப்பது அவரை பொறுத்தவரையில் நியாயமானதுதான். கவின் ஆணவ படுகொலை தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டது. கவின் ஆணவ படுகொலை நடந்து விட்ட பிறகும் கூட ஒரு முறை கூட நேரடியாக விஜயிடம் இருந்தோ தாவேகாவிடம் இருந்தோ அந்த ஆணவ படுகொலை கண்டித்து ஒரு வார்த்தை கூட வரல. தமிழ்நாட்டின் எல்லா கட்சிகளும், விசிகா, அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, எல்லா கட்சியும் உட்பட அந்த பையனுடைய வீட்டுக்கு போய் பார்த்தாங்க, ஆறுதல் சொன்னாங்க, ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க. ஏன் விஜய் வாய் திறக்கல? எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலியில் போய் நயனா நாகேந்திரன் வீட்டில் விருந்து போட்டு சாப்பிட்டாரே, கவின் வீட்டுக்கு போனாரா? சரி, எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டு இங்க வாங்கன்னு சொல்றீங்களா? நான் அதை சொல்லலை. ஓகே, விஜய் ஏன் சார் போல? தம்பிக்கு அதுல முரண் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு முறையும் வந்து மக்கள் வந்து நாஞ்சில் சம்பத் ஐயாவை தொடர்பு கொண்டு ஐயாவோட கருத்தை சொல்லுங்க, உங்க தலைவர் கருத்தை சொல்லுங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஒரு தலைவருக்கு அழகு இதுதானா? அவருடைய வாயிலிருந்து, அவருடைய அறிக்கையிலிருந்து ஒரு பதில் வர வேண்டாமா மக்களுக்கு? இல்லை, அவர்கிட்ட குறை இருந்தால் குறையை சரி செய்து கொள்ள வேண்டியது, இல்லைன்னா அந்த குறையை சுட்டி காட்ட வேண்டியது உங்கள் கடமை, என் கடமை. ஆமா, அதை செய்வோம். அதுவே சரி பண்ணிக்கிடுவாரு. அதுக்கு நாஞ்சில் சம்பத்துக்கு நடவடிக்கைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல, நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அவர் என்ன பார்த்த உடனே உங்களுடைய ஃபேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றீங்க. சொன்னாரு. அது என்ன? இப்போ உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ், இப்போ நானே உங்களுடைய ஃபேன் தான், உங்களுடைய பேச நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களை ஒரு உச்ச நட்சத்திரம் ஃபேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர்கிட்ட எல்லா கொள்கையும் இருக்கு, நீங்க ஒட்டுமொத்தமா மாறுறீங்க பாத்தீங்களா? அது உங்க மேல இருக்கிற மதிப்பையும் மரியாதையும் குறைக்கிறதா நீங்க நினைக்கலையா? அவரு என்ன ஃபேன்னு சொல்லி என்ன அங்கீகரிச்சாருன்னு மகிழ்ந்தேன். உங்களை இதை விட அங்கீகரிச்சது சார் திமுகவும் திராவிட இயக்கமும். எங்க அங்கீகரிக்கல? எங்க அங்கீகரிச்சாங்க? எங்க அங்கீகரிச்சாங்க? எந்த அதிமுக மேடையில நீங்க பேசுனீங்க? எத்தனை பாஜக மேடையில பேசிருக்கீங்க? எத்தனை திருமாவளவன் மேடையில பேசிருக்கீங்க? ஆனா உங்களுக்கு எத்தனை திமுக மேடை கிடைச்சது? திமுக உங்களுக்கு பேச வைக்கவே இல்லையா? அதுக்கு பேர் அங்கீகாரமா? நான் ஒரு வெப்பன்க என்ன பயன்படுத்திக்கிடுவாங்க. நான் சொன்னது அவருடைய அன்பையும் அங்கீகாரத்தையும் சொன்னான். அவர் ஒரு அமீர் கானை விட ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்களை வைத்திருக்கிற ஒருவர், உலக நாடுகள் முழுவதும் ரசிகர்களை வைத்திருக்கிற ஒருவர், தென்னகம் முழுவதும் ரசிகர்களை வைத்திருக்கிற ஒருவர், ஒரு 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 சொற்பொழிவாளன் தான். அதை தாண்டி எனக்கு ஒரு உலகமே கிடையாது. நான் உங்கள் ஃபேன் சொன்னால் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லையா?
நீங்க வெறும் உங்க என்ன சொற்பொழிவாளரா தம்பின்னு- சுருக்கிக்கிறீங்களா ஆ? சுருக்கிக்கிறீங்களா நீங்க? என்னது? நீங்க ஆ. தமிழீழ விடுதலைக்காகத்தான் நான் திமுக மேடை ஏறணும் தம்பின்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆமா. தமிழீழ விடுதலை குறித்தோ மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் குறித்தோ இதுவரை வாய் திறந்து ஒரே ஒரு தமிழ் தேசிய செயல்பாடு செய்திருப்பாரா திரு விஜய்? அவருக்கு இப்ப அதுக்கு வேலை இல்லையா? அதுக்கு தேவை இல்லையா அவருக்கு? இப்போ அதான் இப்ப வேலை. இல்ல, நீங்க அதுக்காக தான் களத்துக்கு வந்தீங்க. நான் அதுக்காக தான் நீங்க கலந்து. இன்னைக்கு ஒரு கட்சியில இருக்கிறீங்கன்னா, ஆமா. நீங்க மதிமுகவுல இருந்திருக்கிறீங்க, திமுகவுல இருந்திருக்கிறீங்க, அதிமுகவுல இருந்திருக்கிறீங்க, அமமுகவுல இருந்திருக்கிறீங்க. அமமுக இருக்கு இல்லையே. அப்ப எதுக்காக நீங்க திராவிடமும் அவன் தமிழும் கட்சி- இல்ல கட்சி அதனால தொடங்க- வெளியில வந்தேன் நீங்க? கட்சி தொடங்கினா அமமுகன்னு பேர் வச்சான், உடனே வெளியேறினேன். ஏன்னா உங்களுக்கு அது திராவிடம்ன்றது இல்ல. அமமுக இருக்கலன்னா அதுதான் நீங்க அமமுகல ஏன் இல்லன்னா நீங்க என்ன காரணம் சொன்னீங்கன்னா, திராவிடம்ங்கிறது கட்சி பேர்ல இல்லங்க, நான் வந்துட்டேன். நீங்க இல்ல, டிவிகேல இப்ப திராவிடங்கிற பேர் இருக்கா? திராவிடம் தமிழகம் ஒண்ணு தானே. தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அதான் நீங்க என்னன்னா அவருடைய நிலை, அதான் அவர் தான் சொன்னாரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்களா நாங்க வந்து நினைக்கிறோம், ஆமா, போற்றி மதிக்கிறோம் சொன்னாரு. சொல்றாரு இல்லையா? திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டு ஒண்ணுனா அதற்குன்னு சில கூறுகள் இருக்கு. ஆமா. இப்போ தமிழரசன் எடுத்த தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுல இருக்கு, பாவலர் பெருஞ்சித்தனார் பேசுனது இருக்குது, ஐயா பொய்ரன் பேசிக்கிட்டு இருக்கிறது இருக்குது, ஆனா திருமாவளவன் பேசுறது இருக்குது இல்லையா? எல்லா மணிரசன் ஐயா எல்லாரும் சீமான் உட்பட நான் என்ன சொல்றேன்னா, எங்க இணையற புள்ளி இருக்குன்னா தமிழீழ விடுதலைங்கிற ஒரு புள்ளி இருக்குது. அதை பத்தி பேசினா என்ன பேசாட்டி என்ன நீங்க சொல்றது ஒரு பெரும் கனவை நீங்க உதாசீனப்படுத்திட்டு போற மாதிரி இல்ல. இல்ல தம்பி, அது இப்பொழுது பேசு பொருள் அல்லங்கிறனா. பேசு பொருள் அல்லன்றதுக்காகவே நீங்க இதை நிராகரிச்சிருக்கீங்களான்னு நான் கேக்குறேன். நிராகரிக்க அவர் நிராகரிச்சாருன்னு சொல்றீங்களா? ஏற்றாரு நீங்க சொல்றீங்களா? ஏற்றாரு. எங்க இருக்கிறதுக்கு டேட்டா யார் சொல்றது? அது எப்படி தெரியுது? நான் என்ன சொல்றேன், அதுக்கான தேவை இப்பொழுது வரல. தேவை வரும்போது பேசுவாரு. அவர் உண்ணாவிரதம் இருந்த உங்களுக்கு தெரியாதா? விஜய் உண்ணாவிரதம் தெரியுமா உங்களுக்கு? நவம்பர் 26 தலைவர் மேதகு பிரபாகரன் பிறந்த நாளுக்கு தமிழ்நாட்டுல மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், நாம் தமிழர் கட்சி, இன்னும் பல கட்சிகள் தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய இயக்கங்கள் கூட்டம் போடுறாங்க, மாவீரர் நாள் கூட்டம் போடுறாங்க. ஏன் போடுறாங்க? தேவை இருக்கா? ஏங்கய்யா போடுறாங்க? அனுசரிக்கணும். அத நம்ம தமிழ் தேசிய உணர்வு விதைக்கணும்னு போடுறாங்க. நீங்க செயல்பாடு இல்லனா கூட ஆதரிக்கிறீங்க. ஒரு கட்சியை பின்பற்றி அவர் பயணிக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கறாங்க? அதான் பல கட்சியை பின்பற்றி இருக்கிறாரு. காமராஜர் எடுக்கிறது, அம்பேத்கர் எடுக்கிறது, பெரியார் எடுக்கிறது, ஆமா ஆமா, வேலுநாச்சியார் எடுக்கிறது, ஆமா, பல கட்சியை பின்பற்றுறாரு. ஆமா, வேலுநாச்சியார் எடுத்ததுனால இப்ப என்ன வெற்றி பெற்றுட்டாருல, ஸ்டாலினே வச்சுட்டாருல பாலத்துக்கு பேரு. அவங்க வீட்டு விஜயின் பேர் வச்சா கூட விஜய்க்கு வெற்றின்னு சொல்லுவீங்க போட்டிருக்கு. நீங்க யாருக்கு? திமுக வீட்டுல இருக்காது, விஜயின் பேர் வச்சா விஜய் கடத்த வெற்றின்னு சொல்லுவீங்க போட்டிருக்கு. வேலுநாச்சியார்னு பேர் வச்சா என்னங்க விஜய்க்கு வெற்றி இருக்குது தமிழ்நாட்டுல? சார் அவர் தானே சார் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல அது வழிகாட்டு தலைவரை ஏத்துக்கிட்டாங்க. பல பேர் பேசியிருக்காங்க சார் தமிழ்நாட்டுல. நானே பேசியிருக்கேன். அது வேற. நீங்க பேசியிருக்கீங்க, திருமாவளவன் பேசியிருக்காரு, வேல்முருகன் பேசியிருக்காரு, சீமா எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. அதை ஒரு அடையாளப்படுத்தி நிரந்தரமாக்கிட்டார். வேற யாரும் அப்படி செய்யல. உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பக்கம் ரொம்ப அதிதீவிரமாகவும் இருக்குது. குறிப்பாக நேற்றுக்கு ஒரு வீடியோ ரொம்ப வைரலாச்சு. திரு சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர் வந்து உங்களை மிக கடுமை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இவர் வந்து இந்த மாதிரி தொகைக்காக இந்த மாதிரி பேசுறாரு, கொள்கை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. அவன் ஆத்திரப்படுத்தி பேசுறது தம்பி. ஏன்னா தாவிகாவுக்கு நான் போனதுனால ஏற்கனவே விஜயனுடைய தமிழர் அரசியல் வருகையில சமாதி ஆகி கொண்டிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. எப்படி எங்க இருக்கு டேட்டா? எங்க இருக்கு டேட்டா? உங்களுக்கு அவர் போகிற இடமெல்லாம் அந்த கட்சி சமாதி ஆயிட்டு இருக்கு. அதான் அந்த மாதிரி டேட்டா கொடுங்க. நேற்று ஒரு கூட்டம் போட்டிருக்காரு, முந்தா நேற்று நல்ல கூட்டம் தான். பட்டியல் வெளியேற்றத்தை குறித்து பேசியிருக்கிறாரு, சாதி வாரியா கணக்கெடுப்பு இருக்குன்னு பேசியிருக்கிறாரு, பட்டியலின ஒற்றுமை குறித்து பேசியிருக்கிறாரு. நல்ல கூட்டம் தான் கூடி இருக்கு. டேட்டா எங்க இருக்குன்னு கேட்கிறேன். டேட்டா தேர்தலில் தெரிஞ்சிடும்ல. அப்ப இனிமே தெரியும்னு சொல்லுங்க. ஆமா ஓகே ஆமா ஓகே ஆமா. ஓகே. அப்ப நாஞ்சில் சம்பத்தை அதுல போய் ஆதரிக்கிறாங்கன்னு ஆத்திரம் அவங்களுக்கு இருக்குது, இயல்புதான். ஏன்னா சீமானை தொடர்ந்து விமர்சிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆளு நான். நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க, நீங்க அதுல ஒருத்தர். இல்ல, நான் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் பல பேர் அதற்காகவே சேனல் நடத்துறாங்க ஐயா. இல்ல, நீங்க எப்பயாச்சும் தான் சீமான விமர்சனம் பண்ணுவீங்க, கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்க. இல்ல, நான் தீவிரமாக அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு என்ன நண்பர் சாட்டை துரைமுருகன் பேச அதெல்லாம் நான் லட்சியப்படுத்துறேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னன்னா இதுல உனக்கு என்ன மகிழ்ச்சி? நான் தாவிக்கல செஞ்சதில் உனக்கு என்ன சங்கடம்?
நீ அதை பணம் வாங்கிட்டு பேசுனான்னு சொல்லுது, என்ன நியாயம் இது? உங்களை வந்து எல்லாரும் இன்டெலெக்சுவலா பாக்குறாங்க, உங்களை ஒரு கருத்தியல் அடையாளமா பாக்குறாங்க, திராவிடத்தினுடைய கடைசி ஆயுதமாவது இவர் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு பார்வை பெரும்பாலும் நிறைய பேர் இருக்கு. இவர் ஒரு திரைக்கவர்ச்சியின் பின்னாடி போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னும் போது மக்களுக்கு என்ன மனநிலை வரும்? திரைக்கவர்ச்சிக்கு பின்னாடி நான் போனேன்னு உங்ககிட்ட சொன்னேன். அப்ப எது பின்னாடி போனீங்க? எது பின்னாடி போனீங்க? விஜய் பின்னாடி போனேன். அது அவர் யார் இன்னைக்கு? தாவேகாவுக்கு பின்னாடி போனேன். அவர் யார் இன்னைக்கு? விஜய் யார் இன்னைக்கு? திரைக்கவர்ச்சி உச்ச நட்சத்திரம் தலைவர். இன்னைக்கு தலைவர் ஆயிருக்கிறாரு சார். அவர் எப்படி தலைவர் ஆனாரு? எப்படி தலைவர் ஆனாரு? அவர் ரசிகர்களால் தலைவர் ஆக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் அரசியல நின்று இருக்கிறாரா, ஜெயிச்சிருக்கிறாரா, வெற்றி பெற்றிருக்கிறாரா, எம்ஜிஆர் போல அரசியல் பணிகளை செஞ்சிருக்கிறாரா? அது வருத தேர்தலில் தெரிஞ்சிடும். அததாங்க சொல்றேன். நீங்க கேக்குறீங்க பார்த்தீங்களா ஏன் விமர்சனம் வருதுன்னு. வெறும் திரை பிம்பத்தின் பின்னால் போய் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் நிற்கலாமான்ற ஆற்றாமையிலிருந்து வரக்கூடியது, ஆத்திரத்திலிருந்து வரக்கூடியது அல்ல. ஆத்திரத்திலிருந்து வர்றதுதான் தம்பி. அததான் நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்ற என்ன? ஆத்திரத்திலிருந்து வர்றதுதான் இது வரும்னு எனக்கு தெரியும். இதை தாங்கிக் கொள்ளுகிற இதயமே எனக்கு இருக்கு. எனக்கு அதை விட ஆஸ்திரேலியாவிலிருந்து அநேகன் பாபு பேசுறார். ஆஸ்திரேலியா தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர். நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னு. நான் ஃபோன் ஆன் பண்ண எனக்கு வாழ்த்து வந்துட்டே தான் இருக்கும். என் வாழ்க்கையிலே நான் இப்படி ஒரு வாழ்த்தை நான் இதுவரைக்கும் பெற்றதில்லை. விஐடி விஸ்வநாதன் மிகப்பெரிய கல்வியாளர், அண்ணாவின் தம்பி. 1967 25 வயசில் வந்தவாசி தொகுதியில் நின்று வென்றவர். அவர் நல்ல முடிவு எடுத்திருக்கடா அப்படின்னு சொன்னார். எனக்கு இந்த மாதிரி குறைக்கிற நாய்களை விட அறிவார்ந்த தளத்திலிருந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அறிவார்ந்த அங்கீகாரம் திமுகவில் கூட தான் இருக்குது. திமுகவை ஆதரிக்க கூட அறிவார்ந்த அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கொடுக்கலையே. ஐயா வீரமணி கொடுத்தாரா, அண்ணன் சுபவி உங்களுக்கு கொடுத்தாரா, அண்ணன் குளத்தூர் மணி கொடுத்தாரா, அண்ணன் கூரா கொடுத்தாங்களா? யாரு உங்களுக்கு? நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலையே. சுபவி என்ன ஓப்பனா பேசல செய்தார் மேடையில். நான் திமுக மேடையில் பேசிட்டு இருக்கிற என்ன, நான் ஒரு கருத்து சொன்னேங்கிறதுக்காக சுபவி திமுக கூட்டத்தில் என்ன பேசுறாரு. திமுக தலைமை ஏன்னு கேடுதா? நான் கலந்து கொண்ட கூட்டத்தில் என்னை கொச்சப்படுத்துறான் கரு பழனியப்ப. திமுக ஏன்னு கேட்டுதா? கேட்கலையே. அதான் அப்போ ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்ல சின்ன சின்ன சட நிகழ்வுகள் ஏற்பட்ட மனச்சங்கடத்தின் காரணமா நீங்க விஜய்கிட்ட போயிருக்கீங்க. இந்த மனச்சங்கடம் எனக்கு இருக்கு. அதுதான் பெருசா வெளியே தெரியுதுங்கிறேன். வேற எந்த கொள்கை பிறழ்வுகள் உங்கள்கிட்ட இல்ல, ஒரே மாதிரிதான் பேசுறீங்க, எந்த தத்துவ தடுமாற்றமும் உங்கள்கிட்ட இல்லைன்னும் போது வெறும் தனி மனித விவகாரங்கள் ஏற்பட்ட உரசல் காரணமா இல்ல கட்சிக்கு போய் சேர்றீங்க. தனி மனித உரசல் காரணமாக நான் கட்சியில போய் சேரலைங்க. நான் என்ன கேட்கிறேன், இது என்ன பண்புன்னு கேட்கிறேன். அது தவறான பண்பு எடுத்து சொல்லுங்க, அதை மாத்திக்கப்பான்னு சொல்லுங்க. எனக்கு திமுக தான் தேவை, பிஜேபி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி போய் நின்று போங்க. இங்கே பாருங்க, நான் தாவேக்காவை ஆதரிக்க வேண்டும் என்று என்னுடைய முடிவல்ல. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னேன். அது உங்களுக்கு ஆத்திரத்து கிளம்பிச்சு. சுப்ரீம் கோர்ட் ஒரு சிபிஐ என்கொயரி கொடுத்த உடனே குமுதம் தமிழ்லேருந்து என்னை கேட்டாங்க, இது தாவேக்காவுக்கு கிடைத்த வெற்றி. அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறதுன்னு சொன்னேன். உடனே அறிவாலயத்திலேருந்து ரியாக்ஷன், என்ன துணி மாறுதுங்கிறாங்க. அப்போ நான் ஒரு கருத்தே சொல்லக்கூடாதா? அதில் என்ன நெருக்கடி வருது? என்ன வசை மாறி பொழிக்கிறார்கள். வசை மாறி பொழிவதை விட டிசம்பர் மாதம் இசை மாறி பொழிவதற்கு எனக்கு நிறைய தம்பிகள் இன்னைக்கு கிடைச்சிருக்காங்க. விஜய் அவர்களால் திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, அதுதான் ரெண்டு தான் பிரதானப்படுத்துறாரு. ஒரு பக்கம் கொள்கை எதிரி, ஒரு பக்கம் அரசியல் எதிரின்னு பேசுறாரு. இருந்தாலும் இன்னைக்கு கூட இப்போ புதுச்சேரியில் பேசி முடிச்சுட்டாரு. அங்கே கொள்கை எதிரி அவ்வளோவா அட்டாக் பண்ணுற மாதிரி கூட தெரியல. ஏன்னா இன்னைக்கு கொள்கை எதிரியோடு சேர்ந்து தான் என்ஆர் காங்கிரஸின் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ரங்கசாமி அவர்கள் கூட்டணி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை குறித்து அவர் எதுவுமே பேசலை. என்ஆர் காங்கிரஸ் எல்லாம் பண்ணலையே அப்படின்னா ஒரு கேட்கல. ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணியிலேயே இல்லாத திமுகவை மறைமுக கூட்டணி தொடர்ச்சியாக வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. யாருக்கு? திரு விஜய் அவர்கள் திமுக மேல வைக்கிறாரு. பிஜேபி கூட. ஆமா, திமுக அதாவது புதுச்சேரியில டைரக்டா அலையன்ஸ்ல இருக்காங்க என்ஆர் காங்கிரஸ். அது குறித்து ஒரு வாய் திறக்கல. மாற்றாக அந்த அந்த ஆட்சியை பாராட்டுகிறார். நல்ல பாதுகாப்பு கொடுத்துட்டீங்க நன்றிங்கிறாரு. இங்க திமுக முழு மூச்சாக பிஜேபி எதிர்க்கிறது. ஆனா இவர் மறைமுக கூட்டணிங்கிறாரு. முரண்பாடா இருக்கு இல்லையான்னு கேட்கிறேன்.
பிஜேபியை திமுக முழுமூச்சோடு எதிர்க்கிறது என்று நானே நம்பலை. ஏதாவது ஒரு சான்று கொடுங்க, இங்கே ஆதரிச்சிட்டாங்கன்னு ஒரு சான்று கொடுங்க. நானே நம்பலை. ஏன்னா திமுக பிஜேபி எதிர்த்து வினையாற்றுகிறார்களா என்பது அவருடைய நடவடிக்கை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அன்னை தமிழில் அர்ச்சனை, அனைத்து சாதிடரும் அர்ச்சகராகலாம், முத்தமிழ் முருகன் மாநாடு, இப்படின்னு இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக தமிழர் பண்பாடுகளை இணைக்கக்கூடிய, தமிழர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய பல செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி உங்களுக்கு வந்து பிஜேபிக்கு எதிராக தெரியல. ஆனால் பிஜேபிக்கு எதிராக பேசவே பேசாமல் எப்போ பார்த்தாலும் திமுக திட்டக்கூடிய விஜய் அவர்கள் பிஜேபிக்கு எதிர்த்து நின்றுவார். நான் என்ன கேட்குறேன், ஒரு தர்மேந்திர பிரதான் என்கிறவர் பார்லமெண்ட்ல பேசுறார். யார? தமிழர்களை. ஆமா, தமிழ் பண்பாடு. எஸ். நீ என்ன வினையாற்றின? நீ என்ன வினையாற்றினு கேட்குறான். 40 நாடாளுமன்ற உறுப்பினரை அழைத்து கொண்டு தன் பொய்யாமொழி அவருக்கு வீட்டுக்கு போறார். நீ பிஜேபி எதிர்த்து வினையாற்றுதுன்னா கலைஞருடைய நாணயம் வெளியிடுது எதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்ட? நீ அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தெரியும் எனக்கு, தெரியும் எனக்கு, தெரியும் எனக்கு. அப்ப எப்படி கன்வின்ஸ் ஆனீங்க? நான் கன்வின்ஸ் ஆகலையே. அப்பயே கன்வின்ஸ் ஆகலையே. அதை நீங்க ஆதரிக்கல இல்லையே. கலைஞர் சிலையை திறந்து வைக்கிறதுக்கு ஏன் வெங்கையா நாயுடுவை கூப்பிட்ட? சொல்லு. இன்னும் வரும் செய்தி, நான் பேச ஆரம்பிக்கும் போது வரும். இதெல்லாம் என்னன்னு கேட்கிறேன். கொள்கை ரீதியா தமிழ்நாடு பிஜேபி மயமாகி இருக்கிறதா, காவி மயமாக இருக்கிறதான்னு கேட்டா இல்ல. அப்படிதான் தமிழ்நாடு இன்னும் இருக்குது. நீங்க கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டா போய் சந்தித்து கொண்டார்கள், பேசிக் கொண்டார்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்ன தமிழ்நாட்டுக்கு பாதிப்புன்னு நான் கேட்கறேன். மீட் பண்ணட்டும், தரக்கட்டும். என்ன இப்போ வேற யாரு? ஒன்றிய அரசின் அமைச்சர் சார் வரட்டும் சார். என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? வேற யாரும் இல்லையான்னு கேட்கறேன் நான். இன்னைக்கு மத்திய அரசின் முன்னே பிரதிநிதி ஒருத்தர் ஒரு அமைச்சர் வராருன்னும் போது ஒரு பெரிய மரியாதை. கலைஞர் கருணாநிதி, கலைஞர் சிலை திறக்க வெங்கையா நாயுடுவை கூப்பிடுறீங்க. என்ன இது? வீரமணி வச்சே தெரிஞ்சிருப்பலாமே. இல்ல இந்த எதிர்ப்பு உங்களுக்கு டைல்யூட்டா தெரியுது. நிறைவாதான் ஒரு கேள்வி. இந்த திமுக எதிர்ப்பே உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா தெரியுது, ஒரு அடர்த்தியா இல்ல. விஜயோட எந்த பிஜேபி எதிர்ப்பு உங்களுக்கு ரொம்ப அடர்த்தியா இருக்கு? ஏன்னா நீங்க ஒரு தீவிர பிஜேபி எதிர்ப்பாளர். விஜயோட எந்த பிஜேபி எதிர்ப்பு உங்களுக்கு ரொம்ப அடர்த்தியா தெரியுது? ஒரு செயல்பாடு சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒரு கட்சி தொடங்கி ஒருத்தன் கொள்கை எதிரின்னு பிஜேபியையும் அரசியல் எதிரின்னு திமுகவையும் அதிகாரத்தில் இருக்கிற 2 சக்திகளை ஒரே நேரத்தில் எதிர்க்கிற இந்த துணிச்சலையும் போர்க்குணத்தையும் நான் பாராட்டுகிறேன். இல்ல, நான் கேட்ட கேள்வி என்னன்னா, பிஜேபிக்கு எதிராக வீரியமாக மேற்கொண்ட விஜயின் ஒரு செயல்பாடு கேட்கிறேன். செய்வாரு. இப்போ தமிழ்நாட்டில் தானே யுத்தம் நடக்க போகுது. காற்றோடைய கத்தி சண்டை போடணும். நீங்க ஏன் சண்டை போடுறீங்க இப்ப மேடைக்கு மேடை பிஜேபிக்கு? எனக்கு அது வாழ்க்கைங்க. அது அப்ப அதாவது கட்சியின் தொண்டர் கொள்கை வழி நிற்கிறார், கட்சியின் தலைவர் கொள்கை வழி நிற்க மாட்டாரு. நாணல் போல வளைவாரு. நான் இதே பேசி வளர்ந்த மனம். நான் பெரியாரையும் அண்ணாவையும் பேசி வளர்ந்த மனம். பெரியாரையும் அண்ணாவையும் பேசி வளர்ந்த ஒருவர் இன்றைக்கு விஜய் அண்ணா பின்னாடி போய் நிற்கிறாரேன்னு கேட்கிறாங்க. இன்னும் பெரியாரையும் அண்ணாவையும் தான் இதை விட தீவிரமா பேசுவேன். ஏன்னா திமுக அண்ணாவை இருட்டடிப்பு செய்கிற கட்சி. யாரு? திமுக. ஆமா, திமுக அண்ணாவை பேசல, திமுக அண்ணாவை இருட்டடிப்பு செய்கிறதுங்கிறேன் நான். தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமான்னு கேட்கிறேன். இல்ல, அண்ணாவை தன்னுடைய எல்லா மேடைகளையும் தொடர்ச்சியாக மேற்கோள் காட்டி பேசி வருகிறார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் கொடுக்குறார் சார் சர்டிபிகேட். இவங்க அண்ணா வழி நடந்தா பரவாயில்ல, கலைஞர் வழி நடந்தா பரவாயில்ல, பெரியார் வழியில் நடக்கிறாங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்குறாரு அர்ஜுன் சம்பத். அண்ணாவினுடைய புத்தகங்களை இவங்க வெளியிட்டாங்களான்னு கேட்குறேன். ஒரு ஏழை பதிப்பகம், தமிழ் மண் பதிப்பகம், அவர் தான் வெளியிட்டார். இந்த அடிக்கி வச்சிருக்க பாருங்க, அண்ணாவின் அறிவு கூடையா? அறிவு கூட. அது பதிப்பகத்துக்கு பேர் தமிழ் மண் பதிப்பகம் இல்லை. தமிழ் மண் பதிப்பகம் இதை வெளியிட்டாங்க.
இன்னும் இதில் கொஞ்சம் வெளில வர வேண்டியது இருக்குது. இதுக்கு வெளியீட்டு விழா அறிவாலயத்தில் நடக்குது. முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் வர்றார், பிஏடி வேந்தர் விஸ்வநாதன் வந்தார், அண்ணன் வைகோ வந்தார். இந்த விழாவிற்கு ரொம்ப ஏழை அவர், இந்த பதிப்பகத்தை நடத்துகிறவர். அவருக்கு வாழ்க்கையில் வேறு ஒரு நோக்கமும் இல்லை. பன்மொழிப்புறவர் அப்பாத்துறையினுடைய எல்லா படைப்புகளையும் அப்பாத்துறையும்னு கொண்டு வந்தார். தேவநேய பாவாணருடைய எல்லா படைப்புகளையும் தேவநேயம்னு கொண்டு வந்தார். பாரதிதாசனுடைய எல்லா படைப்புகளையும் கொண்டு வந்தார். இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அண்ணா அறிவாலயத்தினுடைய கலைஞர் அரங்கத்தை அவங்களுக்கு கட்டணம் வாங்காமல் கொடுக்க முடியலை. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்குது, அதனால் கொடுக்க முடியல. என்னது? அது ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்குங்க ஐயா. அரங்கத்துக்கு வரணும்னா பணம் கட்டணும், இல்லை குறைந்த தொகையாவது கட்டணும், அதனால் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அதான் நான் இனிமேல் பேசும்போது தெரியும். அண்ணா இவங்க எங்கெல்லாம் அவமதிச்சிருக்காங்க, என்ன கொண்டாடல, அண்ணாவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கு, இனிமேல் பேசும்போது தெரியும். தாவேக்கால அண்ணாவை கொண்டாடிட்டாங்களான்னு கேட்குறேன். தாவேக்கால அண்ணாவை பற்றி எந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க? பேசுறதுக்கு நான் போகிறேன். இல்லை இன்னி நான் போகிறேன் பேசுறதுக்கு. 26 யாருக்கும் போட்டியாக இருக்க போது எப்படி இருக்க போகுது களம்? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி. நான் தனி நபர்கள் அப்படின்னா யாருக்கும் சொல்லுவீங்க? யாருக்கு? தனி நபர்களுக்கு இடையிலனா யாருக்கும் சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். முக ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமிக்குமா? எடப்பாடி பழனிசாமிலாம் சீட்லேயே கிடையாதுங்க. அவ்வளவு பெரிய எதிர்கட்சி. அதெல்லாம் கிடையாது, எதிர்கட்சியெல்லாம் கிடையாது. அதிமுகவை அழிச்சிட்டார் அவர், முடிச்சிட்டார். கடைசி பொதுக்குழு டிசம்பர் 10 பொதுக்குழு. எங்க அழிஞ்சது கட்சி? எப்படி அழிஞ்சதுன்னு கேளுங்க. ஒரு செங்கோட்டையன் போனா கட்சி அழிஞ்சிருச்சா? நான் சொன்னேன் அவங்ககிட்ட, செங்கோட்டை நீங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் அது ஒண்ணுதானங்க. என்னங்க இது? எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதற்கு பிறகு சந்தித்த தேர்தலில் எல்லாம் அதிமுக தோற்றிருக்கிறது. ஓகே, திமுக தொடர்ந்து 2 முறை தோத்துருக்குது தமிழ்நாட்டில். அழிஞ்சா திமுக தோற்றிருக்கிறதுன்னு கேளுங்க. ஒரு ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலம் வரையிலும் இடைத்தேர்தல்னு சொன்னா ஆளுங்கட்சி தான் வெல்லும். ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்ததற்கு பிறகு 23 தொகுதியில் இடைத்தேர்தல் வருகிறது. ஆளுங்கட்சியிலிருந்து 13 தொகுதி அண்ணன் ஸ்டாலின் கைப்பற்றுகிறார். ஏன்? 13 தொகுதியில தொடர்ந்து தோற்றிருக்கிறார். கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாங்க, கேட்க மறுக்கிறார். அந்த கட்சியினுடைய தொண்டன் பூரா சோர்ந்து போனான். எதிர்கட்சி தலைவர் என்கிற மகுடம் இருக்கே தவிர அந்த கட்சி உள்ளீடற்று விட்டது, உள்வெளி இழந்து விட்டது. போட்டி அண்ணா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான். பல விதமான கருத்துக்களை ரொம்ப பொறுமையாக எளிமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய அடுத்தடுத்த பயணங்கள் விழுவதற்கு உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.